गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलम् यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கும்ப மாதம் மாசி மாதம் சுக்லபக்ஷம். இன்னைக்கு சுக்ல த்விதீய உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 20வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 20வது அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம், 53 ஸ்லோகங்கள் கொண்டது. ஆகையினால இதில் பாதி அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் பூர்த்தி பண்ணுவோம். வழக்கம் போல்
ஸ்ரீதர் வியாக்கியானத்தில் இதனுடைய சம்மரியை சொன்ன அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे विंशोऽध्यायः. विंशे वराहजन्मादि व्यवधानात् अथादितः सर्गोऽनुस्मर्यते वक्तुम् अन्वयं प्रस्तुतं मनोः. முதல்ல பாகவதத்தில் சர்க்கத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். அப்போது நடுப்புற அவருக்கு ரொம்ப வராகாவதார கதையை சொல்லணும்னு ரொம்ப ஆசை. அதனால் இந்த வராகாவதார கதையை சொன்னதுனால சிருஷ்டி கிரமத்துக்கு சொன்னதில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டுருத்து. அதனால் மறுபடியும் மனுவனுடைய சிருஷ்டியை சொல்லணுங்கிறதுக்காக முதல்லேருந்து மறுபடியும் இந்த சிருஷ்டி கிரமத்தை எடுத்து இந்த 20வது அத்தியாயத்தில் சொல்கிறாருன்னுட்டு ஸ்ரீதரர் இந்த சமரியை சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். விம்சே வராக ஜன்மாதி व्यवधानात् अथादितः सर्गो अनुस्मर्यते वक्तुम् अन्वयं प्रस्तुतं मनोः. சுவாயம்புவ மனுனால இந்த பூமியில் ஏற்பட்ட சிருஷ்டி கிரமத்தை எடுத்து மறுபடியும் சொல்லணுங்கிறதுக்காக முதல்லேருந்து மறுபடியும் சர்க்கத்தை மறுபடியும் இந்த அத்தியாயத்தில் சொல்ல ஆரம்பித்தாள். நல்ல டீச்சராக இருக்கப்பட்டவர் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை பல தடவை சொல்லுவார். அப்போ தான் சிஷ்யனுக்கு மனசுக்குள்ளே ஏறும்னுட்டு. அதனால் நம்ம அடிக்கடி இந்த சர்க்கத்தை முதல்ல பிரைமரி கிரியேஷன் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுனா அடிக்கடி பார்க்க நேரிடும் பாகவதத்தில். இதில் சௌனகாதி ரிஷிகள் சூத்தரை பார்த்து கேட்குறாள். சூத்தருக்கு ரௌமஹர்ஷினின்னு பேர். ஏன்னா ரோமஹர்ஷனருடைய பிள்ளைவர். அதனால் அவரை பார்த்து கேட்டாள். சௌனகாதி மகர்ஷிகளில் சௌனகர் எடுத்து சொன்னாள். ஸ்ரீ ஹரே நமஹ. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे विंशोऽध्यायः. शौनक उवाच. महीं प्रतिष्ठाम् अध्यस्य सहुते स्वायम्भुवो मनुः कान्यन्वितिष्ठद्वाराणि मार्गायावरजन्मनाम्. हे सूतன்னு கூப்பிட்டு சொன்னாள், இந்த ஸ்வாயம்புவ மனு இந்த பூமி தன்னுடைய இடத்துல இப்படி சுத்திந்து வர்றதுக்காக சிருஷ்டி பண்ண பூமி இருக்கிறதே, அந்த பூமிக்கிட்ட உள்ள வந்து பாக்கி பிராணிகளை சிருஷ்டி பண்ணுறதுக்காக எந்த ஈஸ்வரன்கிட்டக்க எல்லாம் லயம் அடைஞ்சிருந்ததோ, ஏன்னா பிரளயமான போது எல்லாம் லயம் அடைஞ்சு கொடுத்து பகவான்கிட்ட எல்லாம் உள்ளே போய் திரோதானம் ஆகிருந்தது. அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லா பிராணிகளையும் மறுபடியும் சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக என்னென்ன உபாயங்களேவா அவர் அனுஷ்டிச்சார், இதை எடுத்து சொல்லணும்னு ரொம்ப கேட்டிருந்தாள் சௌனகாதி ரிஷிகள். சௌனகர் மூலமாக கேட்குறாள் இந்த கேள்வியை. அது மாத்திரமில்லை, இந்த பரம பாகவதரும் கிருஷ்ணங்கிட்டக்க ரொம்ப ஸ்நேகம் வச்சிருந்த அந்த விதுரர் மைத்ரேயர் பெரிய ஞானி, அவர்கிட்ட போய் எப்படி கேட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருந்தாள், அதையும் சொல்லணும்னாள். க்ஷத்தா மகாபாகவதா கிருஷ்ணஸ்யைகாந்திக சுஹ்ருத் யஸ்தத்யஜாக்ரஜம் கிருஷ்ணே சாபத்யமகவானிதி த்வஹிபாயனாதனவரஹ மஹித்வே தஸ்ய தேஹஜः சர்வாத்மனாஸ்ரித கிருஷ்ணம் தத்பராம்ச்சாப்யனுவ்ரதः கிமன்வ ப்ருச்சன் மைத்ரேயம் விரஜாத்தீர்த்தசேவையா உபகம்ய குஷாவர்த்த ஆசீனம் தத்துவவித்தமம். ஹே சூத்தரே, நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லணும், எந்த பெரிய பரம பாகவதாலும் நாராயணன் ஒருவனே, அவனைத்தான் எல்லாரும் சேவிக்கணும் என்பதாக தீர்மானம் கொண்டவரும் பகவான் கிருஷ்ணனுடைய பிரிய சிநேகிதாளுமான யார் ஒருத்தர் திருதராஷ்டிரனோட கோச்சுண்டு. ஏன்னா திருதராஷ்டிரன் கிருஷ்ணன் சொன்ன ஆலோசனையை கேட்காமல் அவன் இருக்கப்பட்ட புத்திராள் மேலே இருக்கப்பட்ட வாத்சரியத்தினால கிருஷ்ணன் சொன்னதை கேட்கல அந்த ஆலோசனையை. அதனால் அவர் மேலே வருத்தம் ஏற்பட்டு இந்த திருதராஷ்டிரன் அபராதம் பண்ணிவிட்டான், அதனால் பெரிய சண்டை வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு ஹஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பிவிட்டாள் தீர்த்த யாத்திரை. அப்படி போயிட்டு இருந்தவர் பெரிய ஞானி,
மைத்ரேயம் ஆசீனம் அகாத போதம்னு முன்னாடியே கேட்டிருக்கோம். அகாத போதம், ரொம்ப எல்லாம் விஷயம் தெரிஞ்சவர். அப்பேற்பட்ட அந்த மைத்ரேயர்கிட்ட போய் கங்கா துவாரத்தில் ஹரித்வாரத்தில் கேட்டுண்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறவரை பார்த்து, அவர் பெரிய பிரம்மவித்து, அவரை என்னென்ன கேட்டாளுங்கிறத எடுத்து சொல்லணும்னு சூத புராணிகரை பார்த்து சௌனகர் கேட்டாள். சர்வாத்மனாஸ்ரித கிருஷ்ணம் தத்பராஞ்சாப்யனுவ்ரதः கிம் அன்வபிருச்சன் மைத்ரேயம் விரஜாத்தீர்த்த சேவையா உபகம்ய குஷாவர்த்த ஆசீனம் தத்வவித்தமம். தத்துவவித்தமம் ஆசீனம் மைத்ரேயம். அப்பேற்பட்ட கங்கா துவாரத்தில் அப்படி உட்கார்ந்துருக்காளாம். தர்பாசனத்தில் உட்கார்ந்து இருக்காள் கங்கை கரையில. அவரை போய் பார்த்து என்ன கேட்டாள்னு கேட்டாள். தயோஹோ சம்வததோ சூத பிரவருத்தா க்யமலா கதாஹ ஆபோ காங்கா இவா கக்னீஹி அரே பாதாம்புஜாஸ்ரயாஹ. எப்படி கங்கை நதி, கங்கை தீர்த்தம் எப்படி இருக்கே, அது எப்படி எல்லாருடைய பாப்பத்தையும் நிச்சயமாக போக்குறதோ. ஏன்னா கங்கை தீர்த்தம் எல்லாரையும் பரிசுத்தம் படுத்தக்கூடிய புண்ணியமான பாவனமான தீர்த்தம் அது. அப்படி அல்லவோ இந்த பகவான் ஹரி இருக்கானே நாராயணன், அவனுடைய சரணார விந்தத்தை யாரெல்லாம் ஆசிரியிருக்காளோ அவள்கிட்ட இருக்கப்பட்ட எல்லா விதமான அழுக்குகளும் எல்லா விதமான துக்கங்களும் எல்லாம் போயிடுறதே. விதுரனும் மைத்ரேயரும் பேசிட்டு இருந்த கதையை நீங்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா அந்த கதைகள் இருக்கே, கேட்டால் அது கங்கையில் ஸ்நானம் பண்ண அதுக்கு சமம் நாள். அது எப்படி பரிசுத்தப்படுத்துறதோ அப்படி அவ சொன்ன கதைகளை கேட்டாலே போரும், அது பரம பாவனம். அதை எடுத்து சொல்லணும் நாள். அவ ஹரிகதையை சொல்லியிருப்பாள், அதை எடுத்து சொல்லணும் நாள். தயோஹோ சம்வததோ சூத பிரவருத்தா ஹ்யமலா கதாஹ ஆபோ கங்கா இவா கக்னீஹி ஹரே பாதாம்புஜாஸ்ரயாஹ. அவ எப்பேற்பட்டவாள்? ஹரே பாதாம்புஜாஸ்ரயாஹ, பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரணங்களை எப்போதும் விரும்பி இருக்கப்பட்டவாள், அதிலேயே போய் ஈடுபட்டு இருக்கிறவாள். அவள் ரொம்ப புண்ணியமான ஹரிகதையை எடுத்து சொல்லிட்டு இருந்திருப்பாள். அது நீங்கள் எடுத்து சொல்லணும்னாள். தான கீர்த்தய பத்ரந்தே கீர்த்தன்யோதார கர்மணா ரசஜ்ஞா கோனோ திருப்யேத ஹரிலீலாமிருதம் பிபன்னு. பகவானுடைய ஹரி லீலைகள், பகவான் பண்ண கிருஷ்ணன் பண்ண லீலைகள் இருக்கே, அந்த கதைகளெல்லாம் கேட்டு யாரு போரும் போரும்னு திருப்தி அடையவன், யாரும் திருப்தி அடைய மாட்டான்னு அர்த்தம். ரசஜ்ஞா கோனு திருப்தியேத, நல்ல ரசஜன், நல்ல கல்ச்சர்டு பர்சன் போரும்னு சொல்லுவனா? அமிர்தத்தை குடிச்சுட்டு இருக்கிறவன் அமிர்தபானம் போரும்னு யாராலும் சொல்லுவனா? அப்படி ஹரிகதையை கேட்கிறவாள் போரும்னே சொல்ல மாட்டாளே. அப்பேற்பட்ட கதையை சொல்லிட்டு இருந்திருப்பாளேவா அந்த அவ சொன்ன, அவ ரெண்டு பேரும் பேசின சம்பாதத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னாள். ஏவம் உக்ரஸ்ரவா பிருஷ்ட ரிஷிபிஹி நைமிஷாயனைஹி பகவத்யர்பிதாத்யாத்மா தானாஹ ஸ்ருயதாமிதி. இப்படி இவ்வாறாக கேட்கப்பட்ட சூத புராணிகர் உடனே நீங்கள் கேளுங்கோ நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சாள் சூத புராணிகர். இப்பொழுது இந்த 7 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீய ஸ்கந்தே விம்சோऽध्यायः. शौनक उवाच शौनक उवाच शौनक उवाच महीं प्रतिष्ठाम् अध्यस्य महीं प्रतिष्ठाम् अध्यस्य महीं प्रतिष्ठाम् अध्यस्य सहुते स्वायम्भुवो मनुः सहुते स्वायम्भुवो मनुः सौते स्वायम्भुवो मनुः कान्यन्वतिष्ठद्वाराणि 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 मार्गायावरजन्मनाम् मार्गायावरजन्मनाम्
மார்காய அவரஜன்மனாம் க்ஷத்தா மகாபாகவதः க்ஷத்தா மகாபாகவதः க்ஷத்தா மகாபாகவதः கிருஷ்ணஸ்யைகாந்திகः சுஹ்ருத் கிருஷ்ணஸ்யைகாந்திகः சுஹ்ருத் கிருஷ்ணஸ்யைகாந்திகः சுஹ்ருத் கிருஷ்ணஸ்யைகாந்திகः சுஹ்ருத் யஸ்தத்யஜாக்ரஜம் கிருஷ்ணே யஸ்தத்யஜாக்ரஜம் கிருஷ்ணே யஸ்தத்யஜாக்ரஜம் கிருஷ்ணே சாபத்யமகவானிதி 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 द्वैपायनादनवरः 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 महित्वे तस्य देहजः महित्वे तस्य देहजः महित्वे तस्य देहजः सर्वात्मना श्रितकृष्णं सर्वात्मना श्रितकृष्णं सर्वात्मना श्रितकृष्णं तत्परांश्चाप्यनुव्रतः 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 किमन्वपृच्छन् मैत्रेयम् किमन्वपृच्छन् मैत्रेयम् किमन्वपृच्छन् मैत्रेयम् विरजातीर्थसेवया विरजाः तीर्थसेवया विरजातीर्थसेवया उपगम्य कुशावर्त उपगम्य कुशावर्त उपगम्य कुशावर्त आसीनं तत्त्ववित्तमम् आसीनं तत्त्ववित्तमम् आसीनं तत्त्ववित्तमम् तयोः संवदतोः सूत तयोः संवदतोः सूत तयोः संवदतोः सूत प्रवृत्ताः ह्यमलाः कथाः प्रवृत्ताः ह्यमलाः कथाः प्रवृत्ताः ह्यमलाः कथाः आपो गाङ्गा इवागघ्नीः आपो गाङ्गा इवागघ्नीः आपो गाङ्गा इवागघ्नीः आपो गाङ्गा इवागघ्नीः हरेः पादाम्बुजाश्रयाः हरेः पादाम्बुजाश्रयाः हरेः पादाम्बुजाश्रयाः तानः कीर्तय भद्रन्ते तानः कीर्तय भद्रन्ते तानः कीर्तय भद्रन्ते कीर्तन्योदारकर्मणः 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 रसज्ञः को नु तृप्येत रसज्ञः को नु तृप्येत रसज्ञः को नु तृप्येत हरिलीलामृतं पिबन् हरिलीलामृतं पिबन् हरिलीला अमृतं पिबन् एवम् उग्रश्रवाः पृष्ट एवम् उग्रश्रवाः पृष्ट एवम् उग्रश्रवाः पृष्ट ऋषिभिः नैमिषायनैः ऋषिभिर्नैमिषायनैः ऋषिभिर्नैमिषायनैः भगवत्यर्पिताध्यात्म भगवत्यर्पिताध्यात्मः भगवती अर्पिताध्यात्मः भगवत्यर्पिताध्यात्मः तानाह श्रूयतामिति तानाह श्रूयतामिति तानाह श्रूयतामिति நீங்கள் கேளுங்கோ நான் சொல்றேன்னு சொல்லி சூதர் சொல்ல ஆரம்பிச்சாள். சூதம் வாச்ச
ஹரே திருதக்ரோடதனோஸ்வமாயயா நிஷம்ய கோருத்தரணம் ரசாதலாத் லீலாம் இரண்யாக்ஷம் அவஜ்ஞயா ஹதம் சஞ்சாத ஹர்ஷோ முனிமாக பாரதः. சூதர் சௌனகர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாள். அப்பா, விதுரர் மைத்ரேயற்ற கதை கேட்டுன்னு வரவர். ஹரேஹே திருத குரோட தனோஹோ ஸ்வமாயையா, ஹிரண்யாக்ஷவதம் இருக்கே அதை கேட்டாள். ஹிரண்யாக்ஷனை சுவாமி ரொம்ப சுலபமாக லீலாம் ஹிரண்யாக்ஷம் அவஜ்ஞயாஹதம், அவஜ்ஞயா ஏதோ கிள்ளுக்கீரை மாதிரி எரிஞ்சு விட்டார், ஹிரண்யாக்ஷனை கொண்டு விட்டார் சுவாமி. அந்த கதையை கேட்டாள். மைத்ரேயர்கிட்டேருந்து விதுரர் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள். அதன் பிறகு விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டாள்னு சொன்னாள். விதுரவாச்ச பிரஜாபதி பதி சிருஷ்ட்வா பிரஜா சர்க்கே பிரஜாபதின்னு கிமாரபதமே பிரம்மன் பிரப்ரூஹி அவ்யக்த மார்கவித். நீங்கள் ஹிரண்யாக்ஷ வதத்தை எனக்கு சொன்னேன். சுவாமி யஜ்ஞவராமூர்த்தி அவதாரம் பண்ண புண்ணியமான சரித்திரத்தை சொன்னேன். ஆனால் நீங்கள் எப்படி பிரம்மா எல்லா பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ணாள், அந்த பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுவதற்காக பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணாலே அவ மூலமா எப்படி எல்லாம் சிருஷ்டி நடந்ததுங்கிற அந்த கதையை எடுத்து சொல்லணும்னு கேட்டுண்டாள் மைத்ரேயரை பார்த்து விதுரர். ஏ மரீச்யாதயோ விப்ராஹா யஸ்து ஸ்வயம்புவோ மனுஹு தேவை பிரம்மண ஆதேசாத் கதமே ததபாவயன். விதுரர் மைத்ரேயரை பாட்டு கேட்டாள். இந்த பிரஜாபதிகள் மரிச்சியாதி பிரஜாபதிகள், அதாவது சுவயம்பு மனு மரிச்சி அவள்லாம் பிரஜாபதிகள். சுவயம்புவ மனு அப்புறம் மரிச்சி முதலான பிரஜாபதிகள் இவாளெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்ணாலே அவள்லாம் எப்படி பிரம்மாவனுடைய ஆதேசத்தினாலே பிரம்மா அவளுக்கு சொல்லியிருக்காள் எப்படி எப்படி சிருஷ்டி பண்ணணும்ட்டு. அதுபடி எப்படி இந்த பூமண்டலத்தில் எல்லா விதமான பிராணிகளையும் எல்லா விதமான பிரஜைகளையும் எப்படி சிருஷ்டி பண்ணாள் அது சொல்லணும்னாள். சத்விதீயாக கிமஸ்ருஜன் ஸ்வதந்திரா உத கர்மசு ஆஹோஸ்வித் சம்ஹதா சர்வ இதம் ஸ்ம சமகல்பயன். சத்விதீயாக கிம் அசர்ஜன், த்விதீயான்னா அவ ஏக்கமாக சிருஷ்டி பண்ணாளா. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சில ஜந்துக்கள்லாம் மானோ செல்லுலர், இது அதுகளாகவே சிருஷ்டி பண்ணிக்கும். அந்த செல்லே டபுளாக ஸ்பிளிட் ஆகி அதுலேருந்து இன்னொன்று உண்டாயிக்கும்னா நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசில். அப்படி சிங்குலராகவே அவளாகவே சிருஷ்டி பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்சது அவளால். இல்லை சத்விதீயாக, இல்லை ஒரு புமான் ஒரு ஸ்திரீ, இப்படி புமான் ஸ்திரீ இவாளுடைய சேர்க்கையினால அவளுக்கு ஏதானும் பத்னிகளோடு கூட சேர்ந்து அப்படி சிருஷ்டி ஏற்பட்டதா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டுட்டாள். சத்விதீயாக கிமஸ்ருஜன் ஸ்வதந்திரா உத கர்மசு ஆஹோஸ்வித் சம்ஹதா சர்வ இதம் ஸ்ம சமகல்பயன். தெய்வேன துர்விதர்க்கேன பரேணா நிமிஷேண ச ஜாதக்ஷோபாத் பகவதோ மகானாசீத் குணத்ரயாத். உடனே மைத்ரேயர் மறுபடியும் 100 தடவை எப்படி ஒரு டீச்சர் திருப்பி திருப்பி ஒரே பாடத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாரோ அப்படி முன்னாடி நம்மளாம் கேட்டிருக்கோம். அதையே திருப்பி சொன்னால் விதுரருக்கு, அப்பா எப்படி இந்த மாயைங்கிறதா பகவான் ஒன்றை படைச்சு இந்த மாயினுடைய காரணத்தினால 3 குணங்கள் சத்வ ரஜஸ் தமசுங்கிறதால 3 குணங்கள் ஒரே பேலன்ஸாக இல்லாமல் ஒவ்வொரு குணம் இன்னொரு குணத்தோடு சேர்ந்து சிலது தூக்கி சிலது குறைச்சலாக இருந்தால் பண்ணி இப்படி கொஞ்சம் பர்டர்பேஷன் தான் நடந்தது. சில பர்டர்பேஷன்னா இந்த மாயினால் இந்த குணங்கள் மேலே தாரதமியத்தெல்லாம் உண்டாக்கி அதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பகவான் மகாவிஷ்ணுனுடைய அனுகிரகத்தினால அவர் பிரேரணையினால விதவிதமான பூதங்கள்லாம் சிருஷ்டியாச்சுப்பா அப்படின்னு சொன்னாள். பிரஜ பிரதானான் மகதா திரிலிங்கோ தெய்வச்சோதிதாத் ஜாதஸ்வ சர்ஜ பூதாதி
வியதாதீனி பஞ்சஷா. முதல்ல மகத்துங்கிறதான சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அது முதல்ல மகான்கிறதான மகத்து கிடைச்சிது. இந்த மகத்துலேருந்து ரஜப்பிரதானாத்து, ரஜோகுணம் மேல் நோக்கி, சத்வம் ரஜசு இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் ரஜஸ் தூக்கி நிற்கிறதா இருந்த காரணத்தினால ரஜப்பிரதானான் மகதா. அப்போ மகத்தத்துவங்கிறதான ஒரு தத்துவம் உண்டாச்சு. மகதா திரிலிங்கோ தெய்வ சோதனாத்து. அப்பொழுது பகவானுடைய சோதனாத்து, அவருடைய தூண்டுதல் பேரில் மூணு விதமான சிருஷ்டி ஏற்பட்டது. பூதாதிகி, பூதாதிகினா பூதம் முதலானன்னு அர்த்தம். அதாவது பஞ்சபூதங்கள் முதலான அகங்காரம் இவைகளெல்லாம் அஞ்சு விதமான பூதங்கள் முதலான தோணித்துன்னு சொன்னாள். ஜாதசர்ஜ பூதாதிகி விஹதாதீனி பஞ்சஷா. 5 பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. தானி சைகைகஷா சஷ்டும் அசமர்த்தானி பௌதிகம் சம்ஹத்ய தெய்வயோகேன ஹைமமண்டம் அவாசிருஜன். ஆனால் அப்படி பஞ்சபூதங்கள் முதலான மகத்தத்துவம் அகங்காரம் என்னென்னமோ தோன்றினா கூட, எல்லா உபகரணங்கள் இருந்தாலும் கூட அதுகளெல்லாம் சேர்த்து சிருஷ்டி பண்ண முடியல. அதனால பகவானுடைய அனுகிரகம் வேண்டியிருந்தது. அதனால பகவானுடைய சக்தியோடு கூட தெய்வ யோகேனால் பகவானுடைய சக்தியினுடைய அனுகிரகத்தோடு கூட என்னாச்சுனால் ஹைமமண்டம் அவா சிருஜன்னு, தங்கமயமான ஒரு முட்டை அது உண்டாச்சுன்னா தங்கமயமான முட்டை உண்டாச்சு. சோஷயிஷ்டாப்திசலிலே அண்டகோஷோ நிராத்மகா சாக்ரம் வை வருஷசாஹஸ்ரம் அன்பவாத் சீத்தமீஸ்வரா. அப்பொழுது அந்த தங்கமயமான முட்டை பெரிய இந்த ஆகாசங்கிறதான பெரிய ஜலம் இருக்கே, இந்த சிருஷ்டி ஜலம், அதில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 1000 வருஷங்கள், வருஷ சகசிரம் 1000 வருஷங்கள் அப்படியே முதந்துன்னு இருந்தது. அதுக்குள்ள பகவான் நுழைஞ்சாள். அந்த முட்டைக்குள்ள பகவான் கர்ப்போதகசாயி விஷ்ணு அதுக்குள்ள நுழைஞ்சாள். சோசயிஷ்டாப்திசலிலே ஆண்டகோஷோ நிராத்மகா சாக்ரம் வை வருஷசாஹஸ்ரம் அன்பவாத் சீத்தமீஸ்வரஹ. அப்படியே 1000 வருஷம் இருந்ததுன்னு சொன்னாள் அதுக்குள்ள. பிறகு அந்த முட்டை வெடிச்சுது. தஸ்ய நாபேஹே அபூத் பத்மம் சஹஸ்ரார்கோருதீதிதி சர்வஜீவனிகாயௌகோ யத்ர ஸ்வயம் அபூத் ஸ்வராட். இந்த கர்ப்போதகசாயியான பகவான் அந்த அண்ட கோஷத்துக்குள்ள இருந்தவர், அந்த பெரிய தங்கமயமான அண்டத்துக்குள்ள இருந்தவர். அவருடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா தோண்டினார். சர்வஜீவனிகாயௌகோ யத்ர ஸ்வயம் அபூத் ஸ்வராட். பிரம்மா தோண்டினாள். ஸ்வராட்டுனா பிரம்மா, எல்லா விதமான சக்தியும் இருக்கப்பட்டவர்னு அர்த்தம். பிரம்மா தோன்றினார் அந்த நாபி கமலத்தில். அதனால தான் பிரம்மாவுக்கு பத்மபூன்னு பேர். இதெல்லாம் பட்டத்திரி அழகாக சொன்னாள். 7வது தசகத்தில் சொல்லியிருக்காள், நம்ம பார்த்துருக்கோம். சோனு விஷ்ணோ பகவதா யஷேதே சலிலாசயே லோகசம்ஸ்தாம் யதா பூர்வம் நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயா. அப்பொழுது அந்த சுவாமி அந்த அண்ட ஜலத்தில், பிரம்மாண்டத்தில் இருக்கப்பட்ட ஜலத்தில் அப்படி படுத்துட்டு இருக்கப்பட்ட சுவாமி பிரம்மாவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சாலாம். பிரம்மாவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே சுவாமி உள்ள நுழைஞ்சு பிரம்மாவுக்கு இந்த சிருஷ்டிக்குள்ளான இன்டெலிஜென்ஸ், புத்தி இருக்கே, அதுக்குள்ளான சக்தி இன்டெலிஜென்ஸ் இருக்கே, அதை எடுத்து கொடுத்தாள். அந்த பிரம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாள். அதுலேருந்து பிரம்மா இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாள்னால் லோகசம்ஸ்தாம் யதா பூர்வம் நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயா. பகவானுடைய உள்ள நுழைஞ்சதுனால அந்த பிரம்மாவுக்கு அந்த சக்தி வந்ததுனால் சசர்ஜாயா வித்யாம் பஞ்சபர்வாணம் அக்ரதா தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் தமோ மோகோ மகாதமஹா. முதல்ல பிரம்மா என்ன பண்ணாள், சிருஷ்டியில இக்னோரன்ஸ், அவித்யை சிருஷ்டி பண்ணாள்.
அவித்யாம்னு சொன்னாள். அவித்யான்னா இக்னோரன்ஸ். சசர்ஜ சாயயா வித்யாம், அவருடைய நிழல்லேருந்து, பிரம்மாவனுடைய நிழல்லேருந்து அவித்யேங்கிறதானத்தை முதல்ல உண்டாக்கினாள். 5 விதமான அவித்யை அதை உண்டாக்கினாள். தாமிஸ்ரம், அந்ததாமிஸ்ரம், தமஹா, மோகம், மகாதமசு, மகாமோகம்ங்கிறது அப்படி மகாமோகம், மோகம் மகாமோகம் அப்படி இந்த 5 விதமான அவித்யையே படைச்சாலாம். முதல்ல ஆரம்பிச்சது அவித்யை. அதனால தான் வேதாந்தத்தில் சொல்றது இந்த அவித்யை எப்போ உண்டாச்சுன்னா ஃப்ரம் டைம் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டிலேருந்தே அவித்யை இருக்குன்னு அர்த்தம். அவித்யை தான் முதல்ல உண்டாச்சு. சசர்ஜாயா வித்யாம் பஞ்சபர்வாணம் அக்ரதः தாமிஸ்ர மந்ததா தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் தமோ மோகோ மகாதமஹ விசசர்ஜாத்மனக்காயம் நாபிநந்தம் ஸ்தமோமயம் ஜக்ருஹு யக்ஷரக்ஷாம்சி ராத்திரிம் க்ஷுத்ருட்டு சமுத்பவாம். அப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப விரக்தியாக போயிடுது. அடாடா என்னடா அது, நம்ம சிருஷ்டியில் முதல்லையே சுக்லாம்பரதனம் பண்ணுறதையே அவித்தியை போய் படைச்சோமேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அதனால ரொம்ப கோபமும் வருத்தமும் ஏற்பட்டு அவருக்கு வருத்தமாக ஆச்சு. அப்போ அதுலேருந்து என்ன ஆச்சுனாலும் இந்த கோபம் வருத்தம் இதுலேருந்து அவருடைய உடம்புலேருந்து தானே எல்லாம் உண்டாக்கியிருக்கு. இப்போ இந்த அவருடைய உண்டாக்குலேருந்தே இந்த அவித்தியையே தூக்கி வெளியில் எரிஞ்சார் அவர். ஏன்னா ரொம்ப வருத்தமாக படுத்தவருக்கு எதா அவித்தியை படைச்சிட்டோமேன்ட்டு. அதுலேருந்து என்ன தோணினால்னால் யக்ஷாள் ராட்சசாள் இவாளோட உடம்பெல்லாம் அதுலேருந்து உண்டாச்சான். அதன் மூலமாக ராத்திரிங்கிறதான இருட்டு உண்டாச்சு. அதனால தான் தமசுங்கிறது இருட்டுன்னு சொல்றது. அந்த ராத்திரி இருக்கே அது க்ஷுத்ருட்டு சமுத்பவாம். க்ஷுத்து திருட்டு சமுத்பவாம். பசி தாகம் முதலான குணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுலேருந்து தோணித்துங்கனாள். ஏன்னா ஒவ்வொரு குணங்களும் அங்கே பிரம்மாட்டேருந்து தான் சிருஷ்டியாயிருக்கு. இப்போ பிரம்மாட்டேருந்து அவித்யை, இந்த அவித்யிலேருந்து அதை தூக்கி எறிஞ்சோடனே ரக்ஷதாள், அதுலேருந்து க்ஷுத்து திருட்டு ராத்திரி இதெல்லாம் அதுலேருந்து தோணித்துங்கனாள். க்ஷுத்ருட்பியாம் உபசிருஷ்டாஸ்தே தம் ஜக்தும் அபிதுத்ருவுஹு மாரக்ஷதைனம் ஜக்ஷத்வம் இத்யூச்சுஹு க்ஷுத்ருடர்திதாஹ. க்ஷுத் திருட்டு அர்திதாஹ. க்ஷுத்ருட்பியாம் உபசிருஷ்டாஸ்தே தம் ஜக்தும் அபிதுத்ருவுஹு மாரக்ஷதைனம் ஜக்ஷத்வம் இத்யூச்சுஹு க்ஷுத்ருடர்திதாஹ. இந்த யக்ஷாள் ராட்சசாள் இவாள்லாம் பசி தாகம் இது ரெண்டையும் உண்டாக்கி எல்லாம் இருக்கு அவாட்டக்க. அதனால அவ பிரம்மாவை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சாள். ஓடி வந்து அந்த பிரம்மாவை விடாத அவரை சாப்பிடுவோம், பசி தாங்க முடியல, இந்த பிரம்மாவையே சாப்பிட்டுடுவோம்னு அவெல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சாளாம். இதெல்லாம் வந்து ஃபிலசாபிக்கலாக இதுலேருந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த அவித்தியிலேருந்து வந்த விஷயங்கள் இருக்கே, அது வந்து அவித்தியையே அது கொண்டு விடும். கடைசியில் எது சிருஷ்டி பண்ணித்தோ எந்த அவித்தியை அதையே கபலீகரம் பண்ணிடுங்கிறதாக. அதனால தான் ஆத்ம விசாரம் பண்ணுறதே இப்படி யோசிச்சு உள்ள பார்த்தோம்னா என்ன ஆகுது, அது மாதிரி தான் பயம்னு ஒன்று உண்டாச்சுன்னா ஒருத்தன் பயம் போனோம்னா என்ன பண்ணணும்னா ஓடக்கூடாது, இந்த பயத்தையே போய் விசாரிக்கணும், எங்கேயும் இந்த பயம் வருது, வேர் இஸ் இட் ஆரிஜினேட்டிங். இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாள்னா அவித்தியிலேருந்து உண்டான க்ஷுத்து திருட்டு பசி தாகம் இது ரெண்டும் விரட்ட ஆரம்பிச்சுதான். இந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணாலும் அது அவளே அந்த பிரம்மாவையே சாப்பிடுவோன்ட்டு. தேவஸ்தானாக சம்விக்னஹ மாமாம் ஜக்ஷத ரக்ஷத அகோமே யக்ஷ ரக்ஷாம்சி பிரஜாயூயம் பபூவித. அந்த யக்ஷால் ராட்சசால் இவ 2 பேரையும் அவர் தான் படைச்சிருக்காள். படைச்சு அந்த அவால் இவரை துரத்தின்னு ஓடி வந்ததை பார்த்துட்டு சொன்னாள், நீங்கள்லாம் என்னை சாப்பிடக்கூடாது, என்னை நீங்கள்லாம் காப்பாற்ற வேண்டாமா, நீங்கள்லாம் எங்கிட்டேருந்து பிறந்தவாளாச்சே, நீங்கள்லாம் எனக்கு புத்திராளுக்கு சமம், அப்பேற்பட்ட நீங்கள் யக்ஷால் ராட்சசால் இவாளான நீங்கள் என்ன போய் சாப்பிட்றேன்னு ஓடி வரலாமான்னு சொன்னார். நீங்கள்லாம் எனக்கு புத்திராளுக்கு சமம்னாள். அகோமே யக்ஷ ரக்ஷாம்சி பிரஜாயூயம் பபூவித.
என்னுடைய பிரஜைகள் நீங்கள். தேவதா பிரபயாயா தீவ்யன் பிரமுகதோ சிருஜத் தே ஆஹார்ஷு தேவயந்தஹ விசிருஷ்டாம் தாம் பிரபாமஹ. உடனே பார்த்தாள் பிரம்மா. அவர் உடனே இன்னொன்னு சிருஷ்டி பண்ணாள். நல்ல ஜோதிஷ்லேருந்து தேவதைகளை சிருஷ்டி பண்ணாள். அவாட்டக்க பகலுங்கிறதான எடுத்து காமிச்சாள். பகலுங்கிறது பிரகாசமா இருக்கும். அப்படி பகலுங்கிறத அங்கேருந்து உண்டாச்சான். முன்னாடி யக்ஷசால் ராட்சசால் அவித்யை எல்லாம் உண்டாச்சு, ராத்திரி உண்டாச்சு. இப்பொழுது பகலுங்கிறதான வெளிச்சம் பொருந்திய ஒரு டைம் உண்டாச்சு. தேவதைகள் உண்டானாள். அவள் நன்னா பிரகாஷாள். தீவ்யத்தே இது தேவாக. அதனால தான் அவளுக்கு தேவாள்னு பேர். முன்னாடியே சொல்லியிருக்கேன். தேவாள்னு ஏன்னா தே ஆர் பிரைட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். வித்தியை இருந்தது அவள்கிட்ட. அப்படி வித்தியை பொருந்திய தேவதா கணங்களை சிருஷ்டி பண்ணாள். பிரகாசமா அவள் ஜொலிச்சாள். பகல் உண்டாச்சுனாள். தேவதா பிரபயாயா தீவ்யன் பிரமுகதோ சிருஜத் தே அஹார்ஷு தேவயந்தஹ விசிருஷ்டாம் தாம் பிரபாமஹ. பிரம்மாவுடைய பிருஷ்ட பாகத்திலேருந்து அசுரல்லாம் தோன்றினாள். தேவோ அதேவான் ஜகனதஹ. அதேவானுன்னா தேவதைகள் இல்லாதவர்கள் அர்த்தம். அதாவது அசுராள் ராட்சசாலிவாள்னா. தேவோ அதேவான் ஜகனதஹ சிருஜதி ஸ்மாதி லோலுபான். தேவோ அதேவான் ஜகனதஹ சிருஜதி ஸ்மாதி லோலுபான். தயேனம் லோலுபதயா மைதுனாயாபிபேதிரே. பிரம்மானுடைய பிருஷ்டபாகத்திலேருந்து பட்டக்ஸ்லேருந்து தோன்றவாள் ராட்சசாள். அவள் ராட்சசாளுடைய குணம் என்னன்னா அவளுக்கு எப்பொழுதும் காமாதூராள். அவள் எப்போ பார்த்தாலும் காமம், தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் செக்ஸ், அந்த மாதிரி இருக்கப்பட்டவாள். லோலுபதையா, ரொம்ப லஸ்டி பீப்புள். அவள் என்ன பண்ணாள்னால் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சிருஷ்டி அதுவும் பிரம்மா தான் பண்ணியிருக்காள். அவளுக்கு அதனால அதில் காம மோகித்தாளா அவளுக்கு தோணித்து. உடனே பிரம்மாவை துரத்தின்னு வந்தாளாம். தேவோ தேவான் ஜகனதஹ சிருஜதி ஸ்மாதி லோலுபான் தயேனம் லோலுபதயா மைதுனாயாபிபேதிரே. மைதுனாய அபிபேதிரே. பிரம்மாவோட கூட மைதுனத்துக்காக ஓடி வந்தாளாம். உடனே பிரம்மாவுக்கு எல்லாம் நம்ம சிருஷ்டி பண்ணவா நம்மளே துரத்தின்னு வராளே இப்படின்னு ரொம்ப வருத்தம், பயமா போயிடுது. ததோஹசம் ச பகவான் அசுரைஹி நிரபத்ரபைஹி அன்வீயமானஸ்தரசா க்ருத்தோ பீத பராபதத். க்ருத்தா பீதா பராபதத். பிரம்மா வேகமா ஓட ஆரம்பிச்சாள். என்னடா அது நம்மகிட்டயே வாழலாம் கெட்ட எண்ணத்தோடு கூட ஓடி வராளே அப்படின்னு பிரம்மா பயந்து போய் முதல்ல சிரிச்சாள். என்னடா அசுர மாதிரி இப்படி வருது இல்லைன்ட்டு. அப்புறம் பார்த்தாள் இவா ரொம்ப மான வக்கம் இல்லாமல் அசுராள் நம்மளை நோக்கி காமாதூராளா ஓடின்னு வராளே, அதனால ஓடணும்னு சொல்லிட்டு அவள்கிட்டேருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சாள். ததோஹசம் ச பகவான் அசுரை நிரபத்ரபைஹி அன்வீயமானஸ்தரசா க்ருத்தோ பீத பராபதத் ச உபௌரஜ்ய வரதம் பிரபன்னார்த்தி ஹரம் ஹரிம் அனுகிரகாய பக்தானாம் அனுரூபாத்ம தர்சனம். எப்பொழுதும் ப்ராப்ளம் வந்ததுன்னா ப்ராப்ளம் சால்வர்ட்டு தான் போவா. இப்படி பிரம்மா கடைசியில் பகவானே போய் அடைஞ்சாள். அடடா இப்படி ஆயிடுத்தே, நான் சிருஷ்டி பண்ணேன், உங்களுடைய அனுகிரகத்தினால்தான் சிருஷ்டி நடந்துட்டுருக்கு, எல்லா விதமான சிருஷ்டியும் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு அவர் காலில் போய் விழுந்தாள். அந்த எந்த பகவான் தன்னுடைய அனுகிரகத்தினால எல்லாரையும் ரட்சிக்கிறாளோ அவருடைய காலில் போய் விழுந்தாளாம். அனுகிரகாய பக்தானாம் அனுரூபாத்ம தர்சனம். அதுக்காகவே ஆத்ம தரிசனம் பகவான் அதுக்காகவே பல அவதாரங்கள் எடுத்திருக்காள். நல்ல மனுஷியால சாதுக்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட பரம்பொருள் அல்லவா, அவனே போய் சரணம் அடைவோம்ட்டு பிரம்மா போய் அவர் காலில் விழுந்தாராம். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். சூதம் வாச்ச ஹரே திருத க்ரோடதனோ ஸ்வமாயயா ஹரே
धृतक्रोडतनोस्वमायया हरे धृतक्रोडतनोस्वमायया निशम्य गोरुद्धरणं रसातलात् निशम्य गोरुद्धरणं रसातलात् निशम्य गोरुद्धरणं रसातलात् लीलां हिरण्याक्षम् अवज्ञया हतम् लीलां हिरण्याक्षम् अवज्ञया हतम् लीलां हिरण्याक्षम् अवज्ञया हतम् सञ्जातहर्षो मुनिमाहभारतः सञ्जातहर्षो मुनिमाहभारतः सञ्जातहर्षो मुनिमाहभारतः विदुरवाच 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 प्रजापतिपतिसृष्ट्वा 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 प्रजासर्गे प्रजापतीन् प्रजासर्गे प्रजापतीन् प्रजासर्गे प्रजापतीन् किमारभत मे ब्रह्मन् किमारभत मे ब्रह्मन् किमारभत मे ब्रह्मन् प्रब्रूहि अव्यक्तमार्गवित् प्रब्रूह्यव्यक्तमार्गवित् प्रब्रूह्यव्यक्तमार्गवित् ये मरीच्यादयो विप्राः ये मरीच्यादयो विप्राः ये मरीच्यादयो विप्राः यस्तु स्वायम्भुवो मनुः यस्तु स्वायम्भुवो मनुः यस्तु स्वायम्भुवो मनुः ते वै ब्रह्मण आदेशात् ते वै ब्रह्मण आदेशात् ते वै ब्रह्मण आदेशात् कथमेतदभावयन् 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 सद्वितीयाः किमसृजन् सद्वितीयाः किमसृजन् सद्वितीयाः किमसृजन् स्वतन्त्रा उत कर्मसु स्वतन्त्रा उत कर्मसु स्वतन्त्रा उत कर्मसु आहोस्वित् संहताः सर्व आहोस्वित् संहताः सर्व आहोस्वित् संहताः सर्व इदं स्म समकल्पयन् इदं स्म समकल्पयन् इदं स्म समकल्पयन् मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच दैवेन दुर्वितर्केण दैवेन दुर्वितर्केण दैवेन दुर्वितर्केण परेणानिमिषेण च परेणानिमिषेण च परेणानिमिषेण च जातक्षोभात् भगवतः जातक्षोभात् भगवतः जातक्षोभात् भगवतः महानासीत् गुणत्रयात् महानासीत् गुणत्रयात् महानासीत् गुणत्रयात् மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாள். மறுபடியும் சிருஷ்டியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாள். முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம, அதையே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காள். திருப்பி என்ன ஒரு நல்ல குருவானவன், ஒரு நல்ல குரு, நல்ல டீச்சர் சிஷ்யனுக்கு திருப்பி திருப்பி பழைய பாடத்தையே சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா மனசில் நன்னா பதியணுங்கிறதுக்காக. அப்படி இந்த மைத்ரேயர் விதுரருக்கு சர்க்கம்ங்கிறதான சிருஷ்டியை பற்றி சொல்லிட்டு வந்தாள். எப்படி 3 குணங்கள் அதனுடைய தாரதமியத்தினால, அதாவது 3 குணங்களும் பேலன்ஸாக இருந்ததுன்னா நோ கிரியேஷன். ஆனால் மாயைன்னு ஒன்று உண்டாக்கி அந்த மாயினால் அந்த 3 குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவோ குறைச்சலாகவோ உண்டாக்கி அதுலேருந்து பலவிதமான உபகரணங்கள் சிருஷ்டிக்குள்ளானதுன்னா தேவை ஏற்பட்டதுங்கிறதாக பிரைமரி கிரியேஷன் சொல்லிட்டு வந்தாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தை சொன்னால் அதில் ரஜஸ் கொஞ்சம் தூக்கி இருந்து, சத்துவம் ரஜஸு தமசு இந்த 3 குணங்களில் ரஜஸு சத்துவம் இது 2ம் மிஸ்ரமாகி
ரஜஸ் பிரதானமாக இருந்ததுன்னா அப்போது மகத்தத்துவங்கிறதான தத்துவம் உண்டாச்சு. அந்த மகத்தத்துவத்திலேருந்து என்னாச்சுன்னா பஞ்சபூதங்கள் உண்டாச்சு, அகந்தத்துவம் உண்டாச்சு. அப்புறம் அகந்தத்துவத்திலேருந்து பஞ்சபூதங்கள் உண்டாச்சுங்கிறத அடுத்து சொன்னாள். ரஜ பிரதானான் மாதா திரிலிங்கோ தெய்வச்சோதிதாத் ஜாத சசர்ஜ பூதாதி விஹதாதீனி பஞ்சசஹ. 5 விதமான பூதங்கள் சிருஷ்டி பண்ணாள். ஏன்னா ரஜச பிரதானமாக வச்சுண்டு அதுலேருந்து இந்த மகத்தத்துவம் உண்டாகி மகத்தத்துவத்திலேருந்து இந்த பஞ்சபூதங்கள் அகந்தத்துவம் பஞ்சபூதங்கள் எல்லாம் உண்டாச்சுங்கிறத எடுத்து சொன்னாள். தானி சைகைகஷா சிருஷ்டும் அசமர்த்தானி பௌதிகம் சம்ஹத்ய தெய்வயோகேன ஹைமமண்டம அவாஸ்ருஜன். தானி சைகைகஷ சிருஷ்டும் அசமர்த்தானி பௌதிகம் சம்ஹத்ய தெய்வயோகேன ஹைமமண்டம் அவாஸ்ருஜன். ஆனால் இத்தனை உபகரணங்களையும் சிருஷ்டி பண்ணிண்டு, அதாவது மகத்தத்துவம் ஆந்தத்துவம் பஞ்சபூதங்கள் 10 இந்திரியங்கள் இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள்லாம் உபகரணங்களை வச்சிருந்து கூட சிருஷ்டி நடக்கலையா. ஏன்னா இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து வச்சு பண்ணணுங்கிறது தெரியாமல் இருந்தது. அதுக்காக பகவானுடைய அனுகிரகம் தேவைப்பட்டது. இப்போ பகவான் என்ன பண்ணார், அவருடைய சக்தியை உள்ள ஊக்குவிச்சு அதுலேருந்து ஒரு பெரிய கோல்டன் எக் தங்க முட்டை ஒன்று உண்டாகினார். ஹைமமண்டம் அவாஸ்ருஜன்னு அந்த பெரிய தங்க முட்டைக்குள்ள தானே உள்ள புகுந்துண்டாள். சோஷயிஷ்டாப்தி சலிலே ஆண்டகோஷோ நிராத்மகா சாக்ரம் வை வருஷசாகசிரம் அன்பவாத் சீத்தமீஸ்வர. 1000 வருஷங்கள் பகவான் அந்த கோல்டன் எக்குக்குள்ள பூந்துண்டு அந்த தங்கமான முட்டை அந்த விஸ்வங்கிறதான ஸ்பேஸுங்கிற ஜலம் இருக்கே அதில் மருந்துதான் 1000 வருஷங்கள். தஸ்ய நாபேஹே அபூத் பத்மம் சஹஸ்ரார்கோருதீதிதி சர்வஜீவனிகாயௌகோ யத்ர ஸ்வயம் அபூத் ஸ்வராட்டு. அப்பொழுது பகவான் தன்னுடைய நாபி கமலத்திலேருந்து அந்த நாபேயே அபூத்து பத்மம், அவருடைய நாபியிலேருந்து ஒரு பத்மம் தாமரப்பூ ஒன்று உண்டாச்சு. அது சஹஸ்ரார்கோரு தீதிதி ஆயிரக்கணக்கான சூரியனுக்கு சமானமாக பிரகாசிச்சது. அவ்வளவு ஜெகஜோதியா இருந்தது. சர்வஜீவனிகாயௌகோ எத்ர ஸ்வயம் அபூஸ்வராட்டு. பலவிதமான ஜீவராசிகளை படைக்க வேண்டும் என்ற உள்ள நோக்கத்தோடு கூட பிரம்மாவை சிருஷ்டி பண்ணாள். ஏன்னா பிரம்மா மூலமாக தான் ஜீவராசிகள்லாம் சிருஷ்டி ஆகணுங்கிறதுக்காக அந்த நாபியிலேருந்து ஏற்பட்ட பத்மத்துக்குள்ள சுவாமியே பிரம்மாவாக ஸ்வராட்டு பிரகாஷிந்து ஸ்வயம் பிரகாசம் ஆம்னி பொட்டன்ட்னு சொல்கிறது, தனக்கு எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கு. அப்போ ஏற்பட்ட பிரம்மாவாக தோன்றினாள். சோனு விஷ்ணு பகவதா யஸ்யேதே சலிலாசயே லோகசம்ஸ்தாம் யதா பூர்வம் நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயா. அப்பொழுது பகவான் அந்த பெரிய ஜலம் இருக்கே அந்த விஸ்வங்கிறதான பெரிய ஜலத்தில் அதில் முதந்துன்னு இருந்தார். அதில் அப்படி படுத்துட்டு இருந்தார். அவர் அப்படி இந்த பிரம்மாவை படைச்ச அவர் பிரம்மாவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே நுழைஞ்சாராம். நுழைஞ்சு அவருக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ளான புத்தி அதை அவருக்கு அதுக்குள்ளான டெக்னாலஜி இருக்கே அதை அவருக்கு சிக்ஷிப்பிச்சார். தானாகவே உள்ள அவருக்கு சொல்லி கொடுத்தாள். நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயா, நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயா. அவருக்கு அந்த இன்னோவேட்டிவ்னஸ் எப்படி சிருஷ்டி பண்ணுறதுங்கிறத அவருக்கு கற்பிச்சு கொடுத்தாள். பிரம்மாவனுடைய மனசுக்குள்ள பூந்து சசப்ஜாயா வித்யாம் பஞ்சபர்வாணமக்ரதா தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் தமோ மோகோ மகாதமஹா. அப்போ பிரம்மா என்ன பண்ணாள், அவருக்கு இப்போ சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ளான ஞானம் வந்தது. அப்போ முதல்ல என்ன சிருஷ்டி பண்ணாள், முதல்லையே சுக்லாம்பரதரம்னு ஆரம்பிக்கிறதையே என்னத்தை சிருஷ்டி பண்ணாள், அவித்யை போய் சிருஷ்டி பண்ணாலாம். சசர்ஜ சாயா வித்யா அவித்யாம், அவித்யை போய், அவித்யனா இக்னரன்ஸ் ஞானமின்மை அறிவு இன்மை,
அதை அஞ்சு அஞ்சு விதமான அறிவின்மையை சொன்னாள். என்னென்ன அஞ்சு விதம்னாள்? தாமிஸ்ரம், தாமிஸ்ரம்னு ஒன்று, அந்த தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம்னு ஒரு ஒரு அவித்யை, ஒரு ஒரு இக்னரன்ஸ் ஒன்று, தமஹா, தமசுன்னு ஒன்று, மோகம், மோகம்னு ஒன்று, மகாதமஹா, மகாமோகம்னு ஒன்று. இப்படி அஞ்சு விதமான அவித்யையே படைச்சால் பிரம்மா தன்னுடைய தன்னுடைய நிழல்லேருந்து, சாயாயாம், அது சாயையா அவித்யாம், அவருடைய சாயையிலேருந்து, அவருடைய நிழல்லேருந்து அவித்யை படைச்சால் பிரம்மா. படைச்சோடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது, ரொம்ப துக்கம் ஏற்பட்டு, ரொம்ப வியசனம் ஏற்பட்டு அவருக்கு. விசசர்ஜாத்மனக்காயம் நாபிநந்தன் ஸ்தமோமயம் ஜக்ருஹு யக்ஷரக்ஷாம்சி ராத்திரிம் க்ஷுத்ருட்டு சமுத்பவாம். அப்போ பிரம்மாவுக்கு அடடா முதல் சிருஷ்டியே அப்படி அவித்யை படைச்சுட்டுமேன்னு ஒரு வருத்தம். அந்த வருத்தம் என்ன பண்ணி கொடுத்தவருக்கு, விசசர்ஜாத்மனா காயம், அவருடைய உடம்புலேருந்து உடனே நாபிநந்தன்னு மனசுல இருக்கப்பட்ட அப்பிரியம் இருக்கே, மனசுல அசந்துஷ்டம், அந்த அசந்துஷ்டத்திலேருந்து என்ன ஆச்சுன்னா தமோமயம், ஒரே அவித்யை வெளியில வந்து கொட்டித்து, அதுலேருந்து அந்த அவித்யிலேருந்து ஜக்ருஹு யக்ஷரக்ஷாம்சி, யக்ஷாள் ராட்சசாள், இப்படி ரெண்டு விதமான ஜீவராசிகள், உசிருள்ள யக்ஷாள் ராட்சசாள்னு ரெண்டு கணங்கள், அதுலேருந்து உண்டாச்சுன்னாள். ராத்திரிங்கிறதான ஒரு காலம், இருட்டுங்கிறதான ஒரு காலம், அதுவும் உண்டாச்சு. அதுல இந்த ரெண்டுலேருந்து என்ன ஆச்சுன்னா க்ஷுத்து திருட்டு சமுத்பவாம், அந்த ராத்திரிங்கிறதுலேருந்து என்ன ஆச்சுன்னா பசி தாகம் என்றான ரெண்டு குணங்கள், இதெல்லாம் அதுலேருந்து சிருஷ்டி ஆச்சுன்னாள். அப்போ பசி தாகங்கிற ரெண்டு குணங்கள், இருட்டு ராத்திரிங்கிறது, யக்ஷாள் ராட்சசாள், இவா எல்லாரும் சிருஷ்டியாச்சு அந்த வருத்தமா இருந்த பிரம்மாட்டேந்து. க்ஷுத்ரிபியாம் உபசிருஷ்டாஸ்தே தம் ஜக்தும் அபிதத்ருஹு மாரக்ஷதைனம் ஜக்ஷத்வம் இத்யூச்சு க்ஷுத்து திருடு அர்த்திதாக. இந்த க்ஷுத்துங்கிற பசி, திருட்டுங்கிறதான தாகம், க்ஷுத்து திருட்டு இது ரெண்டும் இருக்கே, இது ரெண்டுலேருந்து என்ன ஆச்சுன்னாள், அது ரெண்டு நாள பீடிக்கப்பட்ட அந்த யக்ஷாள் ராட்சசாள் இவா ரெண்டு பேரும் இந்த பிரம்மாவை துரத்தின்னு வர ஆரம்பிச்சாள். இந்த பிரம்மாவை சாப்பிட்டு விடுவோம், நமக்கு அவ்வளோ அகோரமா பசிக்கிறது, அதனால எந்த படைச்ச இந்த தெய்வமான இந்த பிரம்மாவையே கவலீகரம் பண்ணிவிடுவோன்ட்டு அவரை துரத்தின்னு வந்தாள். அப்போ பிரம்மாவுக்கு என்னடா நம்மளையே துரத்துறாருன்னு ரொம்ப முதல்ல அவருக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. தேவஸ்தானாகசம் விக்னஹா மாம் மாம் ஜக்ஷத ரக்ஷத அகோ மே யக்ஷ ரக்ஷாம்சி பிரஜாயூயம் பபூவித. அடடா நீங்கள்லாம் என்னுடைய பிரஜை இல்லையா, என்னுடைய குழந்தைகள் இல்லையா, நீங்கள் என்னையே சாப்பிட்றேன்னு ஓடி வரையிலே, இது சரியில்லையே இன்னும் சொன்னான். அவ கேட்கறதா இல்லை, இருக்கிற பசியில பிரம்மாங்கிறதான அதையே சாப்பிடலான்னு ஓடி வந்தாள். அகோமே யக்ஷ ரக்ஷாம்சி பிரஜா யூயம் பபூவித, நீங்கள்லாம் என்னுடைய பிரஜைன்னு சொல்லி பார்த்தாள் பிரம்மா. முடியல. தேவதா பிரபயாயா தீவ்யன் பிரமுகதோ சிருஜத் தே அஹார்ஷு தேவயந்தஹ விசிருஷ்டாம் தாம் பிரபாமஹ. உடனே பிரம்மா என்ன பண்ணாள், சரி நம்ம வேற ஒன்னும் சிருஷ்டி பண்ணுவோம்னுட்டு தேவதா கணங்களை சிருஷ்டி பண்ணாள். அவள்லாம் நல்லா பிரகாஷின்னு இருந்தாள். அதான் தீவ்யத்தே இது தேவாஹா, தீவ்யத்தேன்னா திவு தீவ்யத்தே டு ஷைன். யாரு பிரகாசமா இருந்தாலோ அவள்லாம் தேவாளானாள். பிரகாசம்னா என்ன அர்த்தம், நிறைய வித்தியை வச்சுன்னு நல்ல புத்திமானவளா இருந்தவாள். அவளை சிருஷ்டிச்சாள். அவள்கிட்ட நல்ல நல்ல சௌமியமான குணங்கள் படைச்சவாள் அந்த தேவதைகள். அதுல இருந்து பகல்ங்கிறதான ஒண்ணு தோணித்து. அப்படி தேவதைகள்லேருந்து பகல் இது ரெண்டும் தோணித்து. தே அஹார்ஷு தேவயந்தஹ விசிருஷ்டாம் தாம் பிரபாமஹ. இந்த பகல்ங்கிறதான பிரகாசம் பொருந்திய ஒன்ன படைச்சோடனே அந்த தேவதைகள்லாம் எடுத்து வச்சிருந்தாலாம். தேவோ அதேவா ஜகனதஹ சிருஜதி ஸ்மாதி லோலுபான் தயேனம் லோலுபதயா மிதுனாயாபிபேதிரே. தேவோ அதேவா ஜகனதஹ
சிருஜதி ஸ்மாதி லோலுபான் தயேனம் லோலுபதயா மைதுனாயாபிபேதிரே. அப்பொழுது பிரம்மா என்ன பண்ணாள், அவருடைய ஜகனம், அதாவது பட்டக்ஸ், அதனோட பிருஷ்டபாகத்திலேருந்து என்னத்தை சிருஷ்டி பண்ணான்னாள், அதிலோலுபான்னு ராட்சசான்னு, அந்த ராட்சச கணங்கள் அவளை சிருஷ்டி பண்ணாள். அவள் என்னன்னா அதிலோலுபான், ரொம்பவும் காமாதூராள், காமத்திலேயே ஈடுபாடு உடைய ஒரு கணம், அதை சிருஷ்டி பண்ணாள். அதேவானுன்னா ராட்சசான்னு அர்த்தம், தேவதைகள் இல்லாதவர்கள் அல்லனா முட்டாள்னு கூட வச்சுக்கலாம். அதேவான். அப்போ இப்படி ராட்சச கணங்கள் அவளுக்கு எப்போ பார்த்தாலும் காமத்திலேயே தான் இச்சை, காம இச்சை, காமாதூராள், அவளை படைச்சாள். தயேனும் லோலுபதயா மைதுனாயாபிபேதிரே. உடனே அவள் என்ன பண்ணாள், பிரம்மாத்தையே ஓடி வந்தாளாம். ஏன்னா காமாதூரலாகி அவள் மைதுனத்துக்காக சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பிரம்மாவையே தோத்தின்னு வந்தாள். ததோஹசன்ச பகவான் அசுரை நிரபத்ரபைஹி அந்தீயமானஸ்தரசா குருத்தோ பீத பராபதத்து. பிரம்மாவுக்கு முதல்ல சிரிப்பா இருந்தது, என்னடா நம்ம இப்படி சிருஷ்டி பண்ணோம் இவாளை, நாங்கள் நம்ம பிருஷ்டபாகத்துலேருந்து வந்தவாள்லாம் ஒரே காமாதூராளாக இருக்காளா இப்படின்ட்டு. அவள் துரத்தின்னு வந்தோடனே தான் அவருடைய சிரிப்பு ஹாஸ்யமெல்லாம் போச்சு. உடனே பிச்சுன்னு ஓடினார். அடாடா நம்மளை யாராலும் காப்பாற்ற மாட்டாளான்ட்டு பராபத்தத்து. உடனே ஓடினாள், விழுந்தடிச்சுன்னு ஓடினாள். யாரை போய் அன்றது, பகவானை தான் போய் அடைய வேண்டும். இப்போ நாராயணனை போய் அவர் எப்பேற்பட்டவர், பிரபன்ன ஆர்த்திகரம், யாரெல்லாம் அவரை பிரபத்தி பண்ணுறாளோ அவளுடைய துக்கங்களெல்லாம் ஹரதி ரிமூவ் பண்ணுறாளாம். அப்பேற்பட்ட பகவானான ஹரி இருக்காளே, அவர்கிட்ட ஓடி வந்தாளாம். ச உபமுரஜ்ய வரதம் பிரபன்னார்த்திஹரம் ஹரிம் அனுகிரகாய பக்தானாம் அனுரூபாத்ம தர்சனம். எந்த பரமாத்மா, எந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யார் அவர் காலில் பிரபத்தின்னு விழுறாளோ அவளெல்லாம் சம்ரக்ஷணை பண்ணி அனுகிரகம் பண்ணுறாளோ, அப்பேற்பட்ட உத்தமமான புருஷனான ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட ஓடி வந்தாள் பிரம்மா. பிரபத்தின்னு சரணம்னு விழுந்தாளாம். ச உபமுராஜ்ய வரதம், வரதம் நாள் கேட்டவாளுக்கு தான் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பிரபு அவன். பிரபன்னார்த்தி ஹரம் ஹரிம், அப்பேற்பட்ட பிரபன்னானாம் ஆர்த்திம் ஹரதி, எல்லாரையும் ரிமூவ் பண்றாளாம் துக்கங்கள் எல்லாம். அனுகிரகாய பக்தானாம் அனுரூபாத்ம தர்சனம், அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை தஞ்சம்னு அடைஞ்சாள் பிரம்மா. இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ரஜ பிரதானான் மஹதா, ரஜ பிரதானான் மஹதா, ரஜ பிரதானான் மஹதா த்ரிலிங்கோ தெய்வச்சோதிதாத், த்ரிலிங்கோ தெய்வச்சோதிதாத், த்ரிலிங்கோ தெய்வச்சோதிதாத் ஜாதः சசர்ஜ பூதாதிஹ, ஜாதः சசர்ஜ பூதாதிஹ, ஜாதः சசர்ஜ பூதாதிஹ வியதாதீனி பஞ்சசஹ, வியதாதீனி பஞ்சசஹ, வியதாதீனி பஞ்சசஹ தானி சைகைகசக்ஷட்டும், தானி சைகைகசக்ஷட்டும், தானி சைகைகசஸ்ரஷ்டும் அசமர்த்தானி பௌதிகம், அசமர்த்தானி பௌதிகம், அசமர்த்தானி பௌதிகம் संहत्य दैवयोगेन, संहत्य दैवयोगेन, संहत्य दैवयोगेन हैममण्डमवासृजन्, हैममण्डमवासृजन्, हैममण्डमवासृजन् शोषयिष्टाब्धिसलिले, 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 शोषयिष्टाब्धिसलिले आण्डकोशो निरात्मकः, आण्डकोशो निरात्मकः, आण्डकोशो निरात्मकः साग्रं वै वर्षसाहस्रं, साग्रं वै वर्षसाहस्रं, साग्रं वै वर्षसाहस्रं अनुभवात्सीत्तमीश्वरः, अनुभवासीत्तमीश्वरः, अनुभवासीत्तमीश्वरः तस्य नाभेरभूत् पद्मम्,
तस्य नाभेः अभूत् पद्मम् तस्य नाभेरभूत् पद्मम् सहस्रार्कोरुदीधिति 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 सर्वजीवनिकायौको 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 यत्र स्वयमभूत् स्वराट् यत्र स्वयमभूत् स्वराट् यत्र स्वयमभूत् स्वराट् सोऽनुविष्टो भगवता सोऽनुविष्टो भगवता सोऽनुविष्टो भगवता यस्येते सलिलाशये यस्येते सलिलाशये यस्येते सलिलाशये लोकसंस्थां यथा पूर्वम् लोकसंस्थां यथा पूर्वम् लोकसंस्थां यथा पूर्वम् निर्ममे संस्थया स्वया निर्ममे संस्थया स्वया निर्ममे संस्थया स्वया ससर्जच्छायया विद्याम् ससर्जच्छायया अविद्याम् ससर्जच्छायया विद्याम् पञ्चपर्वाणमग्रतः 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 तामिस्रम् अन्धतामिस्रम् तामिस्रम् अन्धतामिस्रम् तामिस्रमन्धतामिस्रम् तमो मोहो महातमः तमो मोहो महातमः तमो मोहो महातमः विससर्जात्मनः कायम् विससर्जात्मनः कायम् विससर्जात्मनः कायम् नाभिनन्दन्स्तमोमयम् 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 जगृहुः यक्षरक्षांसि जगृहुः यक्षरक्षांसि जगृहुः यक्षरक्षांसि रात्रिं क्षुत्रिट्समुद्भवाम् रात्रिं क्षुत्रिट्समुद्भवाम् रात्रिं क्षुत्रिट्समुद्भवाम् क्षुत्रिभ्याम् उपसृष्टास्ते क्षुत्रिभ्यामुपसृष्टास्ते क्षुत्रिभ्यामुपसृष्टास्ते तं जग्धुम् अभिदुद्रुवुः तं जग्धुम् अभिदुद्रुवुः तं जग्धुम् अभिदुद्रुवुः मा रक्षतैनं जक्षध्वम् मा रक्षतैनं जक्षध्वम् मा रक्षतैनं जक्षध्वम् इत्यूचुः क्षुत्रुडर्दिताः इत्यूचुः क्षुत्रुट् अर्दिताः इत्यूचुः क्षुत्रुडर्दिताः देवस्तानाः संविघ्नः देवः तानाः संविघ्नः देवस्तानाः संविघ्नो मामां जक्षत रक्षत मामां जक्षत रक्षत मामां जक्षत रक्षत अहो मे यक्षरक्षांसि अहो मे यक्षरक्षांसि अहो मे यक्षरक्षांसि प्रजायूयं बभूविथ प्रजायूयं बभूविथ प्रजायूयं बभूविथ देवताः प्रभयायाय देवताः प्रभयायाय देवताः प्रभयायाय दीव्यन् प्रमुखतो सृजत् दीव्यन् प्रमुखतो सृजत् दीव्यन् प्रमुखतो असृजत् ते अहर्षुर्देवयन्तः ते अहर्षुर्देवयन्तः विसृष्टां तां प्रभामः विसृष्टां तां प्रभामः विसृष्टां तां प्रभामः देवो देवाञ्जघनतः देवो देवाञ्जघनतः देवो देवाञ्जघनतः सृजति स्माति लोलुपान् सृजति स्माति लोलुपान् सृजति स्माति लोलुपान् तयेनं लोलुपतया तयेनं लोलुपतया तयेनं लोलुपतया मैथुनायाभिपेदिरे 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 ततो हसंस भगवान् ततो हसंस भगवान्
ததோஹசன் ச பகவான் அசுரைஹி நிரபத்ரபைஹி அசுரைஹி நிரபத்ரபைஹி அசுரை நிரபத்ரபைஹி அன்வீயமானஸ்தரசா அன்வீயமானஹ தரசா அன்வீயமானஸ்தரசா क्रुद्धो भीतः परापतत् क्रुद्धो भीतः परापतत् क्रुद्धो भीतः परापतत् स उपव्रज्य वरदम् स उपव्रज्य वरदम् स उपव्रज्य वरदम् प्रपन्नार्तिहरं हरिम् प्रपन्नार्तिहरं हरिम् प्रपन्नार्तिहरं हरिम् अनुग्रहाय भक्तानाम् अनुग्रहाय भक्तानाम् अनुग्रहाय भक्तानाम् अनुरूपात्मदर्शनम् अनुरूपात्मदर्शनम् अनुरूपात्मदर्शनम्. இவ்வாறாக பகவான் போய் சரணம்னு அடைஞ்சாள். உடனே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு பிரம்மா கதறினாள் சுவாமிகிட்ட போய். பாகிமாம் பரமாத்மன்ஸ்தே பிரேஷணேனாஸ்ருஜம் பிரஜாஹ தாயிமா யபிதும் பாபாஹ உபாக்ராமந்தி மாம் பிரபோ. நான் தவறி போய் இப்படி பாபிஷ்டாளானை அசுராளை படைச்சுவிட்டேன். இவா காமால் ஊராளாய் என்னையே விரட்டின்னு வராள். காமத்தை வேணுங்கிறதுக்காக காம எச்சியினால என்னையே துரத்தின்னு வராள் இந்த பாப்பாத்மாக்கள். நீங்க தான் பிரபு காப்பாற்றணும். அவளுடைய பசி காம பசி அடங்கலை. அதனால தாயிமா யபிதும் பாபாஹா தாயிமா யபிதும் பாபாஹா உபாக்ராமந்தி மாம் பிரபோ. என்னை துரத்தின்னு வராளே நீங்க காப்பாற்றணும்னாள். त्वमेक किल लोकानां क्लिष्टानां क्लेशनाशनः त्वमेक क्लेशदस्तेषाम् अनासन्न पदां तव अनासन्न पदां तव. நீங்கள் எப்பேற்பட்ட பிரபு தெரியுமா? கிளேசநாசனஹ கிளிஷ்டானாம். யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ சாது ஜனங்கள் அவளுடைய கிளேசங்கள் எல்லாம் நீங்கள் போக்கிவிடுவேள். கிளேச நாசனஹ நீங்கள். அப்படியே தான் அதே மாதிரி துஷ்டாளுக்கு நீங்க கிளேசத்தை கொடுக்கிறவர். கிளேசதஹ கிளேசம் ததாதி இது கிளேசதஹ. நீங்கள் கிளேசத்தையும் கொடுப்பேன். ஏன்னா பகவானுக்கு இப்படி நாமாக்கள் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அதே மாதிரி பயக்ருத் பயநாசனஹான்னு வரும். பயத்தை உண்டாக்குறவர் பயத்தை போக்குறவர்னு அர்த்தம். யாருக்கு பயத்தை உண்டாக்குறவர்? துஷ்ட ஜனாளுக்கு பயத்தை உண்டாக்குறவர். யாருக்கு பயத்தை போக்குறவர்? சாது ஜனங்களுடைய பயத்தை போக்குறவர். அப்படிதான் இங்கேயும் கிளிஷ்டானாம் கிளேசநாசனஹ த்வமேக கிளேசதஸ்தேஷாம் அனாசன்ன பதாம் தவ. அனாசன்ன பதாம் யாரெல்லாம் உன்னுடைய சரணங்கள்ல விழாமல் இருக்காளோ, உன்னை பக்தி பண்ணாத வாழ்கிட்ட நீ அவளுக்கு கிளேசத்தை கொடுப்பேங்கிறாள். பகவான் ஒவ்வொருத்தருட்டு இருக்கப்பட்ட மனசுல இருக்கப்பட்ட துக்கங்களையோ எல்லா எண்ணங்களையும் படிக்கக்கூடியவர் அவர். அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார்? அவர் கீழே இறங்கி வந்தாலாம். பகவான் இந்த பிரம்மாவனுடைய துக்கத்தை புரிஞ்சுட்டு சொன்னால், நீ எந்த உடம்புலேருந்து நீ சிருஷ்டி பண்ணியோ இந்த துஷ்டாலை, அந்த உடம்பு இருக்கே அந்த உடம்பையே தூக்கி எறிஞ்சுட்டு நீ வந்துடுனாள். ரொம்ப அசுத்தமான இந்த உடம்பு இருக்கே அதுலேருந்து தானே இந்த சிருஷ்டி வந்தது, அவித்தியும் வந்தது. அதுலேருந்து இந்த ராட்சசால் காமாதூராளா அவனை துரத்தின்னு வராளே, அதனால அதை நீ தூக்கி எறிஞ்சுடு, அதுலேருந்து பாரு நீ தப்பிச்சு விடுவேன்னாள். சோவதார்யாஸ்ய கார்பண்யம் விவிக்தாத்யாத்மதர்சனஹ விமுஞ்சாத்மதனும் கோராம் இத்யுக்தோ விமுமோச்சஹ. நீ இதுலேருந்து விமோச்சனம் ஏற்படணும்னா இந்த பாபமான உடம்பை வெளியில தூக்கி எறிஞ்சுடுன்னாள். பிரம்மா அதே மாதிரி தூக்கி எறிஞ்சாள். தாம் குணச்சரணாம் போஜாம் மத விக்வலலோச்சனாம் காஞ்சி கலாப விலசத்து துகூல சந்தரோதசம். அப்படி அந்த தேகத்தை தூக்கி எறிஞ்சோடனே அந்த தேகத்திலேருந்து என்ன ஆச்சுன்னாள், அந்த தேகத்திலேருந்து ஒரு ரொம்ப ரூபவதியான ஒரு ஸ்திரீ மத விக்வல லோச்சனாம்னாள். அவ கண்ணுல மயக்கம் அடைஞ்சு, அந்த அவ கண்ணை பார்த்தாலும் எல்லாருக்கும் மயக்கத்தை உண்டாக்கும். அவளுடைய கண்ணும் மயக்கம் அடைஞ்சு இருக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. காஞ்சி கலாப விலசத்து
அவளுடைய இடுப்பில் ஒட்டியானம், தங்க ஒட்டியானம் போட்டுருக்காள். அது ஜில்லு ஜில்லு சத்தம் போடுறது. அது மேலெல்லாம் பிரகாசமாக இருக்குது. மேலெல்லாம் ஒரு ரொம்ப மெலேஷான, துக்கூலம்னா மெலேஷான ஒரு வஸ்திரம் அது தரிச்சுட்டு இருக்காள். அப்போ தானே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக அது அவளை மூடி இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ரூபவதியான ஸ்திரீ உண்டானாலாம் அந்த பிரம்மா தூக்கி எறிஞ்ச அந்த உடம்புலேருந்து. தாம் குணச்சரணாம் பூஜாம் மதவிக்வலோச்சனாம், கால்களில் கொலுசு போன்றிருக்காள். ஜில்லு ஜில்லுன்னு தன்னுடைய தாமரப்பூ மாதிரி இருக்கு கால்கள். அப்படி ஒரு ரூபவதி. காஞ்சி கலாப விலசத்து துகூல சன்னரோதசம், சன்னரோதசம் பெரிய இடுப்பு. அதை அப்படி அசிச்சுண்டே நடந்து வந்து இருந்தாலாம். அந்யோன்யஸ்லேஷயோத்துங்க நிரந்தர பயோதராம் சுனாசாம் சுத்விஜாம் ஸ்னிக்த ஹாசலீலாவலோகனாம். எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு சிரிப்பு. அப்படி சிரிச்சுன்னு வராளாம் அவள். அவளுடைய ரூபம் எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ண முடியாத, உடம்புல ஒவ்வொரு அவயவமும் இருக்காம் அவளுக்கு. பெரிய ஸ்தனங்கள். இப்படிலாம் இதை வர்ணிக்கிறாள் இங்க அவள். அந்த ரூபவதியான ஸ்திரீ இவளை மயக்கிறதுக்குன்னே பிரம்மாவால சிருஷ்டி பண்ணப்பட்டவள். அந்யோன்ய ஸ்லேஷயோ துங்க நிரந்தர பயோதராம் சுனாசாம் ஊர்துவமான நாசிகை. பார்க்கறதுக்கு அழகா இருக்காள் அவள். சுனாசாம் சுத்திஜாம் ஸ்னிக்த ஹாசலீலாவலோகனாம். அப்படி லோகத்தெல்லாம் அப்படி ஒரு பார்வையிலேயே எல்லாரையும் மயக்கக்கூடிய பார்வையாம். அப்படி இருக்கலாம். குஹந்தீம் விரடயாத்மானம் நீலாலக வரூதினீம் உபலப்யாசுரா தர்ம சர்வே சம்முஹுஸ்திரியம். அதெல்லாம் கனங்கரேன்னு அவளுடைய தலையில சிக்கை இருக்கு. அவள் என்ன பண்ணாள், இப்படி ஒளிஞ்சுட்டாள். என்னோ வெக்கப்படுற மாதிரியா இருந்துட்டு அப்படியே ஒளிஞ்சுட்டாளாம். அப்போ ஒளிஞ்சுட்டு இருக்கட்டே அசுர பசங்கள்லாம் இன்னும் கூட அவன் மேலே காமாதூரனாய் காமத்தோடு கூட காம பசியை அடக்க முடியாமல் அவளை சுற்றி சுற்றி வரான் எல்லாரும். உபலப்யாசுரா தர்ம சர்வே சம்முமுஹு ஸ்திரியம். எல்லாரும் அவன் மேலே ஆகர்ஷணம் அடைஞ்சு அவளையே சுற்றின்னு இருக்காள். அப்போ எல்லாரும் சொல்றாளாம் இந்த அசுராள்லாம், அஹோ ரூபம் அஹோ தைரியம் அஹோ அஸ்யாக நவம் வயஹா மத்தியே காமயமானானாம் அகாமேவ விசற்பதி. ஆஹா, அஹோ ரூபம், என்ன அழகான ரூபம் இருக்கு. அஹோ ரூபம் அஹோ தைரியம், என்ன தீரத்துவம், என்ன ஒரு ஸ்டெடியா இருக்காள் அவள். மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், என்ன ஸ்டெடியா இருக்காள் அவள். அஸ்யா நவம் வயகா, பாரு என்ன இளமையான குருத்து மாதிரி இளமையான வயசு பத்தியா அவளுக்கு. நவம் வயகா மத்தியே காமயமானானாம். அவளுக்கு பாரு எல்லார்ட்டையும் காமம் இருக்கும் போல் இருக்கு. ரொம்ப காம வயப்பட்டவன் மாதிரி தோன்றது. காமயமானானாம், ஆனா நம்மெல்லாம் காமமயமா இருக்கோம். ஆனா அவள் பாரு அகாமாம் இவனாள். அவளுக்கு காமமே இல்லாதவள் மாதிரி இருக்காள்னு அவளுக்கு ஒரு பிரமை தோன்றதாம். இப்படியெல்லாம் பேசிக்கிறாளாம் அந்த அசுராள்லாம். அஹோ ரூபம் அஹோ தைரியம் அஹோ அஸ்யாஹா நவம் வயகா மத்தியே காமயமானானாம் அகாமேவ விசற்பதி. அவ பாரு நம்மளோட கிட்டக்க நடந்துடுறா. அவளுக்கு துளி கூட காமமே இல்லை பாரு. நம்ம தான் அவளை சுற்றி சுற்றி வரும் காமத்தோட கூடன்னு சொல்லிக்கிறாளாம். விதர்க்கயந்தோ பகுதா தாம் சந்தியாம் பிரமத ஆக்கிருதிம் அபிசம்பாவ்ய விஸ்ரம்பாத் பரியபிருச்சன் குமேதசா. இந்த கெட்ட புத்தி உள்ள அந்த அசுரகணங்கள் எல்லாம் சேர்ந்து அவள்கிட்ட போய், ஏன்னா அவள்கிட்டேருந்து என்ன வந்ததுன்னா ராத்திரி பகல் ரெண்டுக்கும் இருக்கப்பட்ட சந்தியா காலம் வந்துதான். ஏன்னா சந்தியா காலத்துல தான் எல்லாம் காமங்கள்லாம் ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால சந்தியா ரூபத்தில் வந்திருக்காள் அவள். அப்போ அவளை சுற்றி வரலும் இவெல்லாம் இருந்து அவள்கிட்ட ரொம்ப பிரியத்தோடு பேச ஆரம்பிச்சாலாம். ரொம்ப பிரியத்தோட. இந்த குமேதசா கெட்ட எண்ணம் உள்ள அந்த அசுர பசங்கள் எல்லாம் அபிசம்பாவ்ய விஸ்ரம்பாத் பரியபிருச்சன் குமேதசா அவளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலாம். என்ன கேட்டாள்? காசிகஸ்யாசிரம்போரு கோவார்த்தஸ்தே அத்ர பாமினி ரூபத்ரவிண பண்யேன துர்பகான்னோ விபாதசே. எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறியே, நாங்கள்லாம் ரொம்ப அபாகியசாலிகள், எங்களை போய் இப்படி நீங்கள் கஷ்டப்படுத்துறியே,
எவ்வளோ அழகான உனக்கு உடம்பு கொடுத்துருக்காள் பகவான், நீ யாரோட பொண்ணு யாரோட இல்லை யாரோட மனைவி நீ தெரியலையே. காசி கஸ்யாசி, நீ எங்கேருந்து வந்திருக்கே சொல்லு. ரம்போரு, ரொம்ப அழகான இருக்கே நீன்னு சொன்னாள். ரூபத்ரவிண பண்ணியேன, உனக்கு பகவான் ரொம்ப அந்யாதிருஷ்யமான அழகு கொடுத்துருக்காளே, அதுதான் உன்னுடைய சொத்து. துர்பகான் நோ விபாதசே, எங்களை ரொம்ப சிரமப்படுத்துறே நீ, உன்னுடைய அழகுனால துன்புறுத்துறே நீ சொன்னாலாம். யாவா காச்சித்வமபலே திருஷ்டியா சந்தர்சனம் தவ உத்சுனோஷி ஈக்ஷமானானாம் கந்துக கிரீடயா மனஹ. பந்தாடுற மாதிரி எங்க மனசை ஆடுறையே நாள். கந்துக கிரீடையா மனஹா, எங்க மனச ஒரு பந்த கையில வச்சுன்னு ஆடுற மாதிரி எங்க மனசை நீ ஆட்டி வைக்கிறியேன்னு சொல்லியிருந்தாள். யாவா காச்சித்வமபலே திருஷ்டியா சந்தர்சனம் தவா, எங்களுக்கு ரொம்ப பரமபாகியம் உன்னை பார்க்க முடிஞ்சுது. உத்சுனோஷி ஈக்ஷமானானாம், உத்சுனோஷி நாள், நீ ஒவ்வொரு தடவையும் எங்களை பார்க்கறதே எங்க மனசை போட்டு அப்படியே கடகடன்னு கடையிறே நீ நாள். உத்சுனோஷி ஈக்ஷமானானாம் கந்துக கிரீடயா மனஹ, எங்க மனசை பந்தாடுற மாதிரி ஆடுறே நீ சொல்லி அவள்கிட்ட பேசிட்டு இருந்தாள். இப்போ இந்த 35 ஸ்லோகத்தோட இந்த வாரம் நிறுத்தி போகணும். இப்படி அவள் பந்தாடுற மனசை எல்லாரையும் ராட்சசால பந்தாடினத்தோட இந்த இதை நிறுத்திப்போம். பாக்கி இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் 53 ஸ்லோகம் மட்டும் உண்டு இந்த அத்தியாயத்தில். இதை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு தடவை சேர்ந்து சொல்லுவோம். பாஹிமாம் பரமாத்மன்ஸ்தே, பாஹிமாம் பரமாத்மன்ஸ்தே, பாஹிமாம் பரமாத்மன்ஸ்தே, பிரேஷணேனாஸ்ருஜம் பிரஜாஹ, பிரேஷணேனாஸ்ருஜம் பிரஜாஹ, பிரேஷணேனாஸ்ருஜம் பிரஜாஹ, தாயிமா யபிதும் பாபாஹ, தாயிமா யபிதும் பாபாஹ, தாயிமா யபிதும் பாபாஹ, உபாக்ராமந்தி மாம் பிரபோ, உபாக்ராமந்தி மாம் பிரபோ, உபாக்ராமந்தி மாம் பிரபோ. त्वमेक किल लोकानां, त्वमेक किल लोकानां, त्वमेक किल लोकानां, क्लिष्टानां क्लेशनाशनः, क्लिष्टानां क्लेशनाशनः, क्लिष्टानां क्लेशनाशनः. त्वमेक क्लेशदस्तेषां, त्वमेकः क्लेशदस्तेषां, त्वमेक क्लेशदस्तेषां. अनासन्न पदां तव, अनासन्न पदां तव, अनासन्न पदां तव. सोवधाद्यास्य कार्पण्यं, सोवधाद्यास्य कार्पण्यं, सोवधाद्यास्य कार्पण्यं, सोवधाद्यास्य कार्पण्यं. विविक्ताध्यात्मदर्शनः, विविक्ताध्यात्मदर्शनः, विविक्ताध्यात्मदर्शनः. विमुञ्चात्मतनुं घोरां, विमुञ्चात्मतनुं घोरां, विमुञ्चात्मतनुं घोरां. इत्युक्तो विमुमोचः, इत्युक्तो विमुमोचः, इत्युक्तो विमुमोचः. तां क्वणच्चरणाम्भोजां, तां क्वणच्चरणाम्भोजां, तां क्वणच्चरणाम्भोजां. मदविक्वललोचनां, मदविक्वललोचनां, मदविक्वललोचनां. काञ्चीकलापविलसत्, काञ्चीकलापविलसत्, काञ्चीकलापविलसत्. दुकूलच्छन्नरोधसं, दुकूलच्छन्नरोधसं, दुकूलच्छन्नरोधसम्. अन्योन्यश्लेषयोत्तुङ्ग, अन्योन्यश्लेषयोत्तुङ्ग, अन्योन्यश्लेषयोत्तुङ्ग. निरन्तरपयोधरां, निरन्तरपयोधरां, निरन्तरपयोधरां. सुनासां सुद्विजां स्निग्ध, सुनासां सुद्विजां स्निग्ध, सुनासां सुद्विजां स्निग्ध.
हासलीलावलोकनाम् 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 गूहन्तीम् दृढयात्मानम् गूहन्तीम् दृढयात्मानम् गूहन्तीम् दृढयात्मानम् गूहन्तीम् व्रीडयात्मानम् नीलालकवरूधिनीम् 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 उपलभ्यासुराधर्म 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 सर्वे सम्मुमुः स्त्रियम् सर्वे सम्मुमुः स्त्रियम् सर्वे सम्मुमुः स्त्रियम् अहो रूपमहो धैर्यम् अहो रूपमहो धैर्यम् अहो रूपमहो धैर्यम् अहो अस्याः नयम् वयः अहो अस्या नवम् वयः अहो अस्या नवम् वयः मध्ये कामयमानानाम् मध्ये कामयमानानाम् मध्ये कामयमानानाम् अकामेव विसर्पति अकामेव विसर्पति अकामा इव विसर्पति वितर्कयन्तो बहुधा वितर्कयन्तो बहुधा वितर्कयन्तो बहुधा ताम् सन्ध्याम् प्रमदाकृतिम् ताम् सन्ध्याम् प्रमदाकृतिम् ताम् सन्ध्याम् प्रमदाकृतिम् अभिसंभाव्य विश्रम्भात् अभिसंभाव्य विश्रम्भात् अभिसंभाव्य विश्रम्भात् पर्यपृच्छन् कुमेधसः पर्यपृच्छन् कुमेधसः पर्यपृच्छन् कुमेधसः कासि कस्यासि रम्भोरु कासि कस्यासि रम्भोरु कासि कस्यासि रम्भोरु को वार्तस्तेऽत्र भामिनी को वार्तस्ते अत्र भामिनी को वार्तस्तेऽत्र भामिनी रूपद्रविणपण्येन 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 दुर्भगान्नो विबाधसे दुर्भगान्नो विबाधसे दुर्भगान्नो विबाधसे यावा काचित्त्वमबले यावा काचित्त्वमबले यावा काचित्त्वमबले दृष्ट्या सन्दर्शनं तव दृष्ट्या सन्दर्शनं तव दृष्ट्या सन्दर्शनं तव उत्सुनोषि ईक्षमाणानाम् उत्सुनोषि क्षमाणानाम् उत्सुनोषि क्षमाणानाम् कन्दुकक्रीडया मनः कन्दुकक्रीडया मनः कन्दुकक्रीडया मनः ஸ்ரீஹரே நமஹ. இந்த 35 ஸ்லோகத்தோட இந்த வாரம் நிறுத்திப்போம். இப்போ சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीम् महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिनेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशी विभूषितकरात् नवनीरदाभात्
पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वम् अहं न जाने। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।